பேருடைய தூக்கு தண்டனையை தவிர்ப்பது என்பது நிறைவேறிய பிறகு நம்முடைய கடமை முடிந்துவிடவில்லை. அதற்கு பிறகு இவர்கள் நிரபராதிகள், இந்த நிரபராதிகள் மீது குற்றம் சுமத்தியவர்கள், புலன் விசாரணை செய்தவர்கள் அனைவருமே மீண்டும் ஒரு புலன் விசாரணைக்கு இவர்கள் உட்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய அடுத்த கட்ட போராட்டமாக அதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதாக நான் கருதுகிறேன். இவர்கள் விடுதலை செய்யப்படுவது என்பது உறுதி. ராஜேந்திர சோழன் சொன்னது போல இன்றைக்கு தமிழக முதல்வர் தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த 2 தீர்மானங்களை நிறைவேற்றியதன் மூலம், ஒன்று, இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும், இரண்டாவதாக போர்க்குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானங்களை நிறைவேற்றியதன் மூலமாக மக்கள் மத்தியிலே, குறிப்பாக தமிழ் உணர்வாளர்கள் அதை வரவேற்றார்கள் என்பதன் காரணமாக மத்திய அரசுக்கு, அதனால்தான் இந்த நேரத்தை பார்த்து அதை இங்கே தள்ளிவிட்டிருக்கிறது. அதாவது புயலை இங்கே தள்ளிவிடுவது என்பது மத்திய அரசினுடைய திறமையான வேலை நடந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தமிழக முதல்வர் அடுத்த கட்டமாக எடுக்க போகிற நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பது நாம் கொடுக்கிற ஒரு அழுத்தத்தின் காரணமாக நிகழ வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, இப்போது நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தோழர்கள் அடுத்து யோகாரதி பெண் கவிஞர்கள், அடுத்து கவிஞர் இளம்பரை அவர்கள் கருத்துரையாற்றுவார்.